இன்றைக்கி நம்ம இந்த பிளான்ட் டேங்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அசாசின் ஸ்னெயில், அதாவது ஸ்னெயில் ஈட்டிங் ஸ்னெயில், பம்பிள் பீ ஸ்னெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து மோஸ்ட்லி வந்து எதுக்காக விடுவாங்கன்னா ஸ்னெயிலோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விடுவாங்க. அது பார்த்திங்கன்னா அசாசின் ஸ்னெயில்ன்றது இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மலேசியன் ட்ரப்பட் ஸ்னெயிலோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். பார்த்திங்கன்னா மற்ற ஸ்னெயிலில் தான் வேட்டையாடி சாப்பிடும். அதனால் ஈஸியாக வந்து பாப்புலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிடலாம். இதோட ஒரு ஸ்பெஷலான ஒரு இது என்ன பார்த்திங்கன்னா, இதோட எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்னெயில் எக் மாதிரி இல்லாமல் இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, தனித்தனியாக தான் இது வந்து ஒரு இதுலேயும் ஒரு சிங்கிள் ஸ்னெயில் ஹேட்ச் ஆகிற மாதிரி தான் இது வந்து முட்டைகளிடும். இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் தான், கொஞ்சம் ஹார்டான சர்ஃபேஸில் சாஃப்ட்னஸ் எப்படி இருந்தால் முட்டையிட்டு வைக்கும். இது முட்டை பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வாரங்களுக்குலேருந்து ஒரு 8 வாரங்கள் வரைக்கும் எடுத்துக்கும் இந்த வெரைட்டி ஆஃப் ஸ்னெயில்ஸ் மட்டும். அதனால தான் இது கொஞ்சம் 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 ரேரான ஸ்னெயில்ஸ் சொல்லுவாங்க. கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மற்ற ஸ்னெயிலோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இது.